السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يثبت الله الذين آمنوا بالقول الثابت في الحياة الدنيا وفي الآخرة. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் சர்வமுமாய் காட்சி சார்ந்து கொண்டிருக்கின்ற வல்ல அல்லாஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் ஈருலக இரட்சகர் உத்தம திருத்தூதர் சர்தார் தோ ஆலம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்து உயர்நிலை பெற்ற குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபாவுத் தாபிஈன்கள், அல்லாஹு தஆலாவுடைய வலிமார்களுள் திலகமாக விளங்குகின்ற மெய்நிலை கண்ட ஞானி, இறை அன்பிலே லைத்த பாணி, கௌசுனா வ குதுபுனா முஹியுத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் பேரிலும், இவ்விடத்தின் ஸ்தாபகர் நாயகம் அபுல் இர்ஃபான் ஹாஜுல் ஹரமைன் அப்துல் ஜவாத் பெரிய ஆலிம் வலியுல்லா கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் பேரிலும் உண்டாவதாக என்று வேண்டிக் கொண்டவனாக, அல்லாஹு தஆலாவுடைய மேலான இறை இல்லத்திலே புனிதமிக்க ஜும்மா வணக்கத்தை நிகழ்த்துவதற்காக கூடியிருக்கின்ற சுன்னத் வல் ஜமாஅத் சூஃபிஸ மெஞ்ஞான சகோதரர்களே, உங்களுடைய எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹு தஆலாவை பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் தக்வா செய்கின்றேன். அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்தருள்வானாக. அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாங்கள் இந்த உலகத்திலே மனிதர்களாக பிறந்திருக்கின்றோம். இந்த உலகத்திலே அல்லாஹ் படைத்த படைப்புகளுள் அவன் சிருஷ்டித்த அனைத்தும் ஒரு தவணையை கொண்டதாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்திற்கும் ஒரு தவணை இருக்கின்றது, எங்களுக்கும் ஒரு தவணை இருக்கின்றது. நாங்கள் எப்பொழுது மரணிப்போம் என்பது எங்களுக்கு தெரியாது. இப்பொழுதும் மரணிக்கலாம், பள்ளிவாயல் கலைந்து செல்லக்கூடிய நேரத்திலும் நாங்கள் மரணிக்கலாம், எப்பொழுதும் மரணிக்கலாம். மௌத்து ஹயாத்தை பற்றிய அறிவுஞானம் அல்லாஹ்விடமே இருக்கின்றது. ஆகவே நாங்கள் எப்பொழுதும் மரணிப்போம் என்று எங்களுக்கு தெரியாது. அப்படியான சூழலிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலே மனிதனுக்கு அல்லாஹு தஆலா இன்பங்களையும் கொடுக்கின்றான், துன்பங்களையும் கொடுக்கின்றான். மூமினுக்கும் அப்படித்தான், காபிருக்கும் அப்படித்தான். இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலாவுடைய இன்பம், அவன் தரக்கூடிய நிஅமத்துக்கள், அவன் தரக்கூடிய சோதனைகள், கஷ்டங்கள் அனைத்தும் இந்த உலகத்துடன் முடிவடைந்து விடும். ஆனால் நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலாவுடைய சன்னிதானத்திலே விசுவாசிகளுடைய நிஅமத்துக்கள் நீங்காது. விசுவாசிகளுக்கு, உண்மையான மூமின்களுக்கு அல்லாஹு தஆலா விதித்திருக்கின்ற நிஅமத்துக்கள் ஒரு காலமும் நீங்காது. ஆனால் காபிரீன்களுக்கு நிஅமத்து என்பது கியாம நாளில் கிடையாது. நாங்கள் நிரந்தரமாக சொர்க்கத்தில் தங்குவோம்,
காபிரின்கள் நிரந்தரமாக நரகத்திலே தங்கிவிடுவார்கள். அதற்கிடையிலே விசுவாசிகளுக்கும் அல்லாஹு தஆலா துன்பம் துயரங்களை நாளை மறுமையிலே வைத்திருக்கின்றார். ஆனால் அந்த துன்பங்களும் கஷ்டங்களும் சோதனைகளும் நிரந்தரமானது அல்ல. அந்த கஷ்டங்கள், வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விசுவாசிகளுடைய விடயத்திலே நிரந்தரமற்றதாகவே நாளை மறுமையிலே இருக்கும். அதற்கிடையிலே அல்லாஹு தஆலா எங்களை சோதிப்பான். இந்த உலகத்திலே எப்படி நிஅமத்துக்களை தந்து எங்களை சோதிக்கின்றானோ, தண்டனைகளை தந்து எப்படி அல்லாஹு தஆலா சோதிக்கின்றானோ, அதே போன்று நாளை மறுமையிலேயும் அல்லாஹு தஆலா எங்களை சோதிப்பான். அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்றான், யுஸப்பித்துல்லாஹுல் லதீன ஆமனூ பில் கௌலி ஸாபிதி பில் ஹயாத்தி துனியா வ ஃபில் ஆখিরা. அல்லாஹ் மறுமையிலும் ஆகிராவிலும் இம்மையிலும் தரிபாடான சொல்லை கொண்டு அல்லாஹு தஆலா விசுவாசிகளை தரிபடுத்தி வைக்கின்றான் அல்லது வைப்பான். மறுமையிலும் இம்மையிலும் தரிபாடான சொல்லை கொண்டு விசுவாசிகளை அல்லாஹ் தரிபடுத்தி வைக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்றான். தரிபாடான சொல் என்றால் என்ன? தரிபாடான சொல் என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இதுதான் தரிபாடான சொல். அல்லாஹ் ரசூலை பற்றிய ஆத்ம ரகசியங்களை உள்ளடக்கிய, அல்லாஹ் ரசூலை பற்றிய சிர்ரான அக்வால்களை உள்ளடக்கிய கலிமா தையிபா, இதுதான் தரிபாடான சொல் என்று சொல்லப்படுகின்றது. முஹத்திரீன்கள் முஃபஸ்ஸிரீன்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா தையிபாவை தரிபாடான சொல் என்று சொல்லுகின்றார்கள். தரிபாடான சொல்லை கொண்டு விசுவாசிகளை இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் தரிபடுத்தி வைக்கின்றான். இந்த உலகத்திலே எப்படி தரிபடுத்தி வைக்கின்றான்? ஹைனல் மவுத், மவுத்துடைய நேரத்தில், நாங்கள் எல்லோரும் மவுத்தாகக்கூடிய நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தவர்களாக பிரிவதற்கு அல்லாஹு தஆலா தௌபீக் செய்கின்றான். அப்படி பிரியக்கூடிய நேரத்திலே தரிபாடான சொல்லை கொண்டு நாங்கள் தரிபடுத்தப்படுகின்றோம் என்பதை நாங்கள் அந்த நேரத்தில் அறிந்து கொள்ள முடியும். இது ஹீனல் மவுத், மவுத்துடைய நேரத்தில். அதே போன்று எங்களை கபரிலே அடக்கம் செய்ததன் பின்னால் மன்னரை வாழ்க்கையை துவக்கக்கூடிய நேரத்திலே தரிபாடான சொல்லை கொண்டு அல்லாஹ் தரிபடுத்தி வைக்கின்றார். எந்த நேரத்திலே எங்களிடத்திலே மலக்குகள் வருவார்கள், உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்பார்கள். அல்லாஹ்வை பற்றி நாங்கள் ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லுவோம். உன்னுடைய நபியார் என்று கேட்பார்கள். என்னுடைய நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள்தான் என்னுடைய ரசூல், என்னுடைய நபி என்று நாங்கள் சொல்லுவோம். அப்படி சொன்னால் நாங்கள் தைபாடான நிலையிலே இருக்கின்றோம் என்பதை அன்று நாங்கள் வழங்கிக் கொள்ளலாம், அந்த நேரத்திலே நாங்கள் வழங்கிக் கொள்ளலாம். அதற்கும் அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை தர வேண்டும், நேர் வழியை காட்ட வேண்டும். அந்த கபருடைய நேரத்திலே நான் ஏற்கனவே ஓதி காட்டிய வசனம் உறங்குவதற்கு ஒரு சம்பவம் ஒன்று இருக்கின்றது. என்ன சம்பவம்? என்ன வசனம் நான் ஓதியது? மறுமையிலும் இம்மையிலும் தரிபாடான சொல்லை கொண்டு அல்லாஹ் விசுவாசிகளை தரிபடுத்தி வைக்கின்றான் என்ற அல் குர்ஆன் வசனம் இருக்கிறதே, இது இறங்கியதற்கு ஒரு அடிப்படை காரணம் ஒன்று இருக்கின்ற, ஒரு சம்பவம் ஒன்று. குர்ஆனிலே எந்த வசனமாயிருந்தாலும் சரி, அதற்கு ஒரு காரணம் இல்லாமல் அல்லாஹ் இறக்கவில்லை. சபபுன் நுசூல் என்று சொல்வார்கள், சந்தர்ப்ப சூழ்நிலைக்குரிய காரணம்.
என்ன காரணத்திற்காக அந்த வசனம் இறக்கப்பட்டது என்ற காரணம், சபபுன் நுசூல் என்று சொல்லப்படும். அதை இந்த வசனம் இறங்கியதற்குரிய காரணம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகனார் இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிறந்தவுடன் வஃபாத்தானவர்கள். அவர்கள் வஃபாத்தாகியதன் பின்னால் நல்லடக்கம் செய்வதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யக்கூடிய இடத்திலே சென்றார்கள். லம்மா தஃபன வலதஹு இப்ராஹிம், தன்னுடைய மகனார் இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அடக்கம் செய்த போது வக்கஃப அலா கப்ரிஹி, அவர்களை அடக்கம் செய்த அந்த கபர் அடியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றார்கள். நின்று சொன்னார்கள், யா புனைய, என்னுடைய அன்பு மகனே, என்னுடைய சின்ன மகனே, என்னுடைய பாசத்துக்குரிய மகனே, அல் கல்பு யஹ்ஸுனு, கல்பு கவலை அடைகின்றது, வல் ஐனு தத்மஉ, கண்கள் கண்ணீரை சொரிகின்றன, வலா நகூலு மா யுஸ்கித்து ரப்ப, இறைவனை ரப்பை கோபிக்க செய்யக்கூடிய எதையும் நாங்கள் சொல்ல மாட்டோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள். வ இன்னா இலைஹி ராஜிஊன், அந்த இறைவனின் பாலே, ரப்பின் பாலே நாங்கள் மீளக்கூடியவர்களாக, மீட்சி அடையக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், யா புனைய, என்னுடைய அன்பு மகனே, குல் அல்லாஹு ரப்பி, அல்லாஹ் என்னுடைய ரப் என்று சொல்லுங்கள். வல் இஸ்லாமு தீனி, இஸ்லாம் என்னுடைய மார்க்கம் என்று சொல்லுங்கள். வ ரசூலுல்லாஹி அபி, அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய பாசத்திற்குரிய தந்தை என்று சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் அந்த கபர் அடியிலே நின்று. அப்பொழுது இருந்த சஹாபாக்கள் எல்லாம் அழுது விட்டார்கள். அந்த நேரத்திலே, அந்த நல்லடக்கத்திலே கலந்து கொண்ட அத்துணை சஹாபாக்களும், ஃபபக்கத்தி சஹாபா, எல்லா சஹாபாக்களும் அழுதார்கள். அந்த இடத்திலேதான் மின்ஹும் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அந்த அழுத சஹாபாக்களுள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் நின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுதார்கள். உமர் அலி அழுகின்றார்கள் என்றால் எந்த நேரத்தில் அழுதிருப்பார்கள், எப்படி இருந்திருக்கும் அவருடைய உள்ளம் என்பதை நீங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். காரணம், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போகக்கூடிய பாதையின்பால் ஷைத்தான் வரமாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அப்படியான உள்ளம் கொண்டவர்கள், ஷைத்தானுக்கு அதாவத்தை வெளிப்படுத்தக்கூடியதில் மிகவும் 100% பகைமை காட்டக்கூடியவர்கள் ஷைத்தானுக்கு. அப்படியான உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அழுதார்கள். ஹத்தர்தஃபஅ ஸௌத்துஹு, அவர்களுடைய சப்தம் உயர்கின்ற வரை அழுதார்கள், சப்தமிட்டு அழுதார்கள். ஃபல்தஃபத இலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பினார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்தார்கள். மா யுபுக்கிக யா உமர், உமரே தாங்கள் ஏன் அழுகின்றீர்கள் என்று கேட்டார்கள். வகால யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் ஏன் அழுகின்றேன் தெரியுமா? ஹாதா வலதுக, அல்லாஹ்வுடைய ரசூலே, இவர்கள் உங்களுடைய பிள்ளை. மா பலகல் ஹுலும வலா ஜரா அலைஹில் கலம், இவர்கள் வாலிபத்தை எட்டாதவர்கள், பருவ வயதை அடையாதவர்கள். வலா ஜரா அலைஹில் கலம், இறைவனின் எழுதுகோள் இவர்களுடைய விடயத்தில் நடக்காதவர்கள். உயிர் வாழ்ந்து ரிஸ்க் அளக்கப்பட்டு
இவர்களுடைய வாழ்க்கையினுடைய தீர்மானம் கலமினால் அல்லாஹ்வுடைய எழுதுகோலினால் எழுதப்படாதவர்கள். வயஹ்தாஜு அப்படியான உங்களுடைய மகனார் இலா தல்கீனி மித்லிக யுலக்கினுஹு தௌஹீத் தௌஹீதை எடுத்துச் சொல்லக்கூடிய உங்களுக்கு நிகரானவர்களுடைய உங்களை போன்றோருடைய தல்கீனின்பால் தேவையுடையவர்களாகவும் இருக்கின்றார்கள். வயஹ்தாஜு இலா தல்கீனி மித்லிக யுலக்கினுஹு தௌஹீத தௌஹீதை அவர்களுக்கு எடுத்தோதக்கூடிய உங்களை போன்றோருடைய தல்கீனின்பாலும் தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள். ஃபி மிஸ்லி ஹாதல் வக்த் இந்த நேரத்தை போன்று. ஃபமா ஹால் உமர் அல்லாஹ்வுடைய ரசூலே இப்படி உங்களுடைய மகனுக்கே நீங்கள் தல்கீனை சொல்லிக் கொடுக்கின்றீர்கள், இந்த உமருடைய நிலைமை எப்படி நாயகமே இருக்கும்? வகத் பலகல் ஹுலும் வாலிபத்தை எத்திய வஜரா அலைஹில் கலம் இறைவனின் எழுதுகோள்கள் எழுதப்பட்ட இறைவனின் எழுதுகோள் எழுதிய இந்த உமர் எப்படி இவருடைய நிலை இருக்கும்? வலைசலஹு முலக்கினும் மிஸ்லக உங்களை போன்று தௌஹீதை எடுத்தோதக்கூடியவர் இவருக்கு யார் இருப்பார்? இந்த உமருக்கு யார் இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்களாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டவுடன் ஃபபகன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலே சய்யிதுனா வ ஷஃபீஉனா வ மௌலானா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். வபகத்தி ஸஹாபத்து மஅஹு அந்த நேரத்திலேதான் சஹாபாக்களும் அவர்களுடன் சேர்ந்து அழுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதவுடன் ஃபனஸல ஜிப்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறங்குகிறார்கள். யார் அழுதது? நாயகம் அழுதது. சஹாபாக்கள் அழுததற்காக மாத்திரம் இறங்கவில்லை, எந்த கண்களில் இருந்து கண்ணீர் வரக்கூடாது அந்த கண்கள் அழுதனே அதற்காக இறங்கினார் வானவர் ஜிப்ராயீல் அலைஹிஸ்ஸலாம். ஃபனஸல ஜிப்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் பிகௌலிஹி தஆலா அல்லாஹ்வுடைய ஒரு கலாமை கொண்டு இறங்குகிறார்கள். அதுதான் நான் ஏற்கனவே ஓதி காட்டிய அந்த திருமறை வசனம். யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலிஸ் ஸாபித் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ மறுமையிலும் இம்மையிலும் தரிபாடான சொல்லை கொண்டு விசுவாசிகளை அல்லாஹ் தரிபடுத்தி வைப்பான், தரிபடுத்தி வைக்கின்றான் என்ற அந்த மறை வசனத்தை இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இந்த வசனத்தை சொன்னார்கள். வானவர் ஜிப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி வந்து சொல்கின்றார்கள் என்று சொன்னவுடன் தான் சஹாபாக்களுடைய ஆத்மாக்கள் சாந்தம் பெற்றன. வதாபத்தில் அம்புசு வசக்கனத்தில் குலூப் கல்புகள் அமைதி பெற்றன, நப்சுகள் சாந்தம் பெற்றன. வஷக்கருல்லாஹ அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்தார்கள் சஹாபாக்கள் என்று ரூஹுல் பயான் என்ற கிரந்தத்திலே இஸ்மாயில் அல் ஹக்கி அல் பரூசவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த சம்பவத்தை எடுத்து காட்டுகின்றார்கள். இதிலே நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. கபரிலே ஒரு அடியானை வைத்தவுடன் அல்லாஹ்வை பற்றி விசாரணை செய்யப்படும். யாரென்றாலும் சரிதான், அல்லாஹ்வை பற்றி விசாரிக்கப்படும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் விசாரிக்கப்படும். கலிமா தையிபா சாபித்தான சொல்லை கொண்டு தரிபடுத்தப்பட்டவரா இல்லையா என்று அங்கே வரக்கூடிய மலக்குகள் சோதிப்பார்கள். இந்து சகோதரர்களே, நாங்கள் தல்கீன் ஓதினால் தான் பிரச்சனை, ஃபித்னா. சுயூத்தி இமாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதை ரூஹுல் பயான் ஆசிரியர் அவர்களே சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு மனிதன் அவுலியாக்களுடைய சுவாச காற்று, அவுலியாக்களுடைய சுவாச காற்று ஒரு மனிதனுக்கு அந்த சுவாச காற்றிலே பரக்கத்து இருப்பதை போன்று உயிருடன் இருப்பவர்களுக்கு ஒலிமார்களுடைய சுவாச காற்று மூச்சு காற்று பரக்கத்தாக அமைந்திருப்பதை போன்று மரணித்தவர்களுக்கு தல்கீனும் அமைந்திருக்கின்றது என்று சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இது ரூஹுல் பயானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்று நாங்கள் தல்கீன் ஓதினால் மையத்துக்கு கேட்குமா,
அவர்கள் செத்து விட்டார்கள் அல்லவா, மறைந்து விட்டார்கள் அல்லவா, மண்ணடியில் இருந்து கொண்டு எதற்காக தல்கீனும் கில்கீனும் என்று சொல்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாதா சகோதரர்களே? தன்னுடைய அருமை மகனார் இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். தல்கீன் என்றால் கருத்து சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹ் என்றால் யார், முஹம்மது என்றால் யார், ரசூல் என்றால் யார், தீன் என்றால் என்ன என்பதை சொல்லிக் கொடுத்தார்கள். ஆகவே தரிபாடான சொல்லை கொண்டு நாங்கள் கபரிலே தரிபடுத்தப்பட வேண்டும். நாங்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விடலாம். எங்களுக்கு முதலாவது வீடாக அமைவது கபரு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் கபரு அவ்வலு மன்சிலின் மின் மனாசிலில் ஆகிரா. அவு கமா கால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் கபரு, கபர் என்பது, புதைகுழி என்பது ஆகிராவுடைய வீடுகளில் என்றும் முதன்மையான வீடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அதை விட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பும் தேடி இருக்கின்றார்கள். சஹாபாக்களுக்கும் அந்த துஆவை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்பவர்களாக இருந்தார்கள், அல்லாஹும்ம இன்னி, இறைவா, அஊது பிக்க மின் ஃபித்னத்தின் நார், நரகத்துடைய ஃபித்னாவில் இருந்து உன்னை கொண்டு நான் நிச்சயமாக பாதுகாப்பு தேடுகின்றேன். வஅதாபின் நார், நரகத்துடைய வேதனையில் இருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன். வஅஊது பிக்க மின் ஃபித்னத்தில் கபர், கபருடைய குழப்பங்களில் இருந்து, கபருடைய சோதனைகள் ஃபித்னாவில் இருந்து உன்னை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். வஅதாபில் கபர், கபருடைய வேதனையில் இருந்து உன்னை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக்க மின் ஷர்ரி ஃபித்னத்தில் ஃபக்ர், வறுமையுடைய ஃபித்னாவினுடைய தீங்கிலிருந்தும். வமின் ஷர்ரி ஃபித்னத்தில் கினா, செல்வத்தினுடைய ஃபித்னாவினுடைய தீங்கிலிருந்து முன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால், மஸீஹுத் தஜ்ஜாலுடைய குழப்பங்கள் ஃபித்னாக்களில் இருந்து உன்னை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹும்ம நக்கி கல்பி மின் ஹதீஅதி, இறைவா, என்னுடைய கல்பை நான் செய்த தவறுகளில் இருந்தும் நீ தூய்மைப்படுத்துவாயாக. கமா நக்கைத ஸௌபல் அபியல் மினத் தனஸ், அழுக்கிலிருந்து வெண்மையான ஆடையை நீ தூய்மைப்படுத்துவதை போன்று. வபாஇத் பைனி வபைன ஹதீஅதி, எனக்கும் என்னுடைய தவறுகளுக்கும் இடையில் நீ தூரத்தை ஏற்படுத்து. கமா பஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப், உதயகிரி அஸ்தகிரிக்கு இடையில் நீ எவ்வளவு தூரத்தை ஏற்படுத்தியிருக்கிறாயோ அதே போல எனக்கும் நான் செய்த ஹதீஅத், என்னுடைய தவறுகளுக்கு இடையிலே நீ தூரத்தை ஏற்படுத்து. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் கஸல், இறைவா, சோம்பேறித்தனத்திலிருந்தும், வல் ஹரம், வயோதிபத்தனத்திலிருந்தும், வல் மக்ரமி வல் மாதம், கடன் பாவங்களில் இருந்தும் உன்னை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்பவர்களாக இருந்தார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே ஆயிஷா நாயி சொல்லுகின்றார்கள், ஃபமா ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லா ஸலாத்தன் இல்லா கால ஃபீ துபுரிஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தொழுகையை தொழுதாலும் சரி, அந்த தொழுகையின் பின்னால் ஒரு பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராயில், ஜிப்ரீலுடைய, வ மீகாயில், மீகாயிலுடைய, வ இஸ்ராஃபீல், இஸ்ராஃபீலுடைய இரட்சகனே, அஇதினி மின் ஹர்ரின் நார், நரகத்தினுடைய சூட்டிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. வஅதாபில் கபர்,
கபருடைய வேதனையிலிருந்தும் என்னை நீ பாதுகாப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஓதுபவர்களாக ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பின்னாலும் ஓதுபவர்களாக இருந்தார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னும் ஒரு ஹதீஸை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மிம்பருக்கு மேலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறினார்கள். வஹுவ யதஅவ்வது மின் ஹம்ஸ், 5 விடயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள். முதலாவது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜுப்னி வல் புஹுல், கோழைத்தனம், உலோபித்தனம், கஞ்சத்தனம், கோழைத்தனத்தில் இருந்து உன்னை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக மின் சூஇல் உம்ர், கெட்ட வாழ்நாளில் இருந்து உன்னை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக மின் ஃபித்னத்திஸ் ஸத்ர், நெஞ்சத்தினுடைய ஃபித்னாவில் இருந்து உன்னை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக மின் அஸாபில் கபர், கபருடைய அதாபுகளில் இருந்து உன்னை கொண்டு காவல் தேடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்பவர்களாக இருந்தார்கள் என்று சய்யிதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். இந்த ஹதீஸ் பைஹக்கி இமாம் அவர்களுக்கு சொந்தமான ஃபி இஸ்பாத்தில் கபர் என்ற கிரந்தத்திலே பைஹக்கி இமாம் அவர்கள் இந்த ஹதீஸை பதிந்திருக்கின்றார்கள். அதே போன்று சகோதரர்களே, இந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய பிரார்த்தனைகளில் இருந்து நாங்கள் விளங்குவது என்னவென்றால், அதில் பிரதானமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருடைய வேதனையை பற்றி சொல்லி இருக்கின்றார்கள். கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள். எதற்காக பாதுகாப்பு தேடினார்கள்? அவர்களுக்கு கபருடைய வேதனை இருக்கின்றதா? இல்லை. அவர்கள் செய்து காட்டியது, சொல்லி காட்டியது எங்களுக்குத்தான். எங்களுக்கு கபருடைய வேதனை இருக்கின்றது, அதனால் அதை விட்டும் பாதுகாப்பு தேட சொல்லி இருக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மதீனாவுடைய யூத பெண்மணிகளில் இருந்து 2 பெண்மணிகள், வயது போன 2 பெண்மணிகள் வந்தார்கள். ஃபகாலதா, அவ்விரண்டு பேரும் சொன்னார்கள், இன்ன அஹ்லல் குபூர், நிச்சயமாக கபருடையவர்கள், யுஅல்லபூன ஃபீ குபூரிஹிம், அவர்களுடைய கபறுகளிலே வேதனை செய்யப்படுகின்றார்கள், அதாபு செய்யப்படுகின்றார்கள் என்று மதீனாவிலே இருந்த, அன்றைய காலத்தில் இருந்த 2 யூத பெண்மணிகள் சொல்பவர்களாக இருந்தார்கள். சொன்னார்கள். அவர்கள் சொல்லி முடிவதற்குள்ளாக ஃபதகல அலைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டேன், யா ரசூலல்லாஹ், இந்த 2 மூதாட்டிகளும் என்னிடத்திலே சொல்கின்றார்கள், கபரிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் வேதனை செய்யப்படுவார்கள், அலாபு செய்யப்படுவார்கள் என்று இந்த 2 மூதாட்டிகளும் சொல்லுகின்றார்கள் என்று நான் நாயகத்திடத்திலே நான் சொன்னேன். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதகதா, அவர்கள் 2 பேரும் உண்மைதான் சொல்லிவிட்டார்கள். இன்னஹும் யுஅல்லபூன ஃபீ குபூரிஹிம், கபருடையவர்கள் அவர்களுடைய கபர்களிலே அலாபு செய்யப்படுவார்கள். அலாபன் யஸ்மஉல் பஹாயிம், ஐவாய் மிருகங்கள் அந்த அதாபை கேட்கும், அப்படியான அதாபாக அதாபு படுத்தப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் ரவாஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே இடம்பெற்றிருக்கின்றது. இதே ஹதீஸில் ஒரு சில மாற்றங்களுடன் வேறும் சில கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எப்படி என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு யூத பெண்மணி வந்ததாகவும், ஆதகில்லாஹு மின் அஸாபில் கபர், கபருடைய வேதனைகளிலிருந்து உங்களை, ஆயிஷாவே, உங்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக என்று அந்த பெண்மணி சொல்லியதாகவும்,
அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அதை ஆயிஷா நாயி அவர்கள் அவர்களிடம் சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலாபுல் கப்ரி ஹக்குன், கபருடைய வேதனை சத்தியமானது என்று சொன்னதாகவும் பைஹகி இமாம் அவர்களுடைய அந்த இஸ்பாத்து அதாபில் கபர் என்ற அந்த கிரந்தத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது. எனவேதான் சகோதரர்களே, அதாபுல் கபர் என்று ஒன்று இருக்கின்றது. அது விசுவாசிகளுக்கும் சரி காபிரீன்களுக்கும் சரி அதாபுல் கபர் இருக்கும். அதாபுல் கபரை விட்டும் நாங்கள் அல்லாஹு தஆலா இடத்திலே பாதுகாப்பு தேடுபவர்களாக ஆகிக்கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா قالت, ஆயிஷா நாயகி அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பி யுஃப்ததனு அஹ்லுல் குபூர், பி யுஃப்ததனு அஹ்லுல் குபூர், கபருடையவர்கள் என்னை கொண்டு சோதிக்கப்படுவார்கள். என்னை கொண்டு கபருடையவர்கள் யுஃப்ததனு குழப்பத்தில் ஆழ்த்தப்படுவார்கள், சோதிக்கப்படுவார்கள். என்னுடைய விஷயத்திலேதான் யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித் பில் ஹயாத்தி துன்யா வ பில் ஆখিরা என்ற வசனம் என்னுடைய விஷயத்திலேதான் இறக்கி அருளப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கபரிலே விசாரிக்கப்படும். கபருடைய வேதனைக்கு பிரதான காரணமாக அல்லாஹ்வை பற்றியும் ரசூலை பற்றியும் கேட்கக்கூடிய கேள்விகள் அமையும். இஸ்லாம் என்றால் என்ன, உன்னுடைய கிபிலா என்றால் எது, உன்னுடைய சகோதரர்கள் யார், உன்னுடைய வேதம் எது, சில ஹதீஸ்களிலே வருகிறது. அதை பற்றி எல்லாம் கேட்கப்பட மாட்டாது. கேட்கப்படும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ்வை பற்றி கேட்கப்படும் என்று சில அறிவிப்புகளிலே வருகின்றது. அதை நாங்கள் காணலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் அப்த, நிச்சயமாக ஒரு அடியான், இதா உலிஅ ஃபீ கப்ரிஹி, அவருடைய கபரிலே வைக்கப்பட்டு வத்தவல்லா அன்ஹு அஸ்ஹாபுஹு, அந்த கபருலே வைக்கப்பட்டவருடைய உடன் வந்த தோழர்கள் பின்னோக்கி சென்று விட்டால், இவரை விட்டும் சென்று விட்டால், இன்னஹு லயஸ்மஉ கர்அனி ஆலிஹிம், அந்த கபரிலே இருக்கக்கூடியவர் அவர்களுடைய இவருடைய தோழர்களுடைய செருப்பிலிருந்து வரக்கூடிய ஓசையை கேட்பார்கள், நிச்சயம் கேட்பார்கள். லயஸ்மஉ கர்அனி ஆலிஹிம், நிச்சயம் கேட்பார்கள். ஃபயஅதீஹி மலகானி, அவரிடத்திலே இரண்டு மலக்குகள் வருவார்கள். ஃபயகூலானி, அந்த இரண்டு பேரும் கேட்பார்கள், மா குந்த தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி, எப்படி காட்டுவார்கள் என்ற அந்த கைஃபியத்து வரவில்லை, கைஃபியத்து சொல்லப்படவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி, மா குந்த தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இந்த மனிதனுடைய விடயத்தில், இந்த மனிதருடைய விடயத்தில் நீ என்ன சொல்கிறாய், யானி முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன சொல்கிறாய் என்று கேட்டவுடன் அவர் விசுவாசியாக இருந்தால் சொல்வாராம், ஃபயகூலு அஷ்ஹது அன்னஹு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, இவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று சொல்வார் விசுவாசி. சொன்னவுடன் அந்த மலக்குகள் சொல்லுவார்களாம், உன்னுர் இலா மக்அதிக ஃபின்னார், அடியாரே நரகத்திலே உனக்கு அல்லாஹு தஆலா வைத்திருந்த இடத்தை பார். கது அப்தலக்கல்லாஹு மக்அதன் ஃபில் ஜன்னா, அந்த நரகத்தில் உண்டான உன்னுடைய இடத்தை சுவர்க்கத்திலே உண்டான ஒரு இடமாக அல்லாஹ் மாற்றி இருக்கிறான். நீ செல்வது நரகம் என்றுதான் இருந்தது, நீ சொன்ன பதிலின் காரணமாக நீ செல்லக்கூடிய நரகத்தை மாற்றி சுவர்க்கத்திலே இதோ பார் உன்னுடைய இடத்தை மாற்றி வைத்திருக்கிறான் என்று சுவர்க்கத்தையும் காட்டுவார்களாம் அந்த மலக்குகள். ஃபயராஹுமா ஜமீஆ, சுவர்க்கத்தையும் பார்ப்பார் நரகத்தையும் பார்ப்பார்.
அவர் செல்லக்கூடிய நரகத்தையும் பார்ப்பார், செல்ல இருந்த நரகத்தையும் பார்ப்பார், செல்லக்கூடிய சொர்க்கத்தையும் பார்ப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த ஹதீஸ் ரவாஹு முஸ்லிம், முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே இடம்பெற்றிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓய்வெடுப்பதற்காக சில சஹாபாக்களுடைய தோட்டங்களுக்கு செல்வார்கள், ஈச்சந்தோட்டங்களுக்கு. அதிலே ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு நஜ்ஜார் கோத்திரத்திலே உள்ள ஒரு சஹாபியுடைய தோட்டத்துக்கு வந்தார்கள். தஹல நஹலன் லிபனி நஜ்ஜார் ஃபஸமிஅ ஸௌதன் ஃபஃபஸிஅ. வந்தவர்கள் திடீரென்று ஒரு சப்தம் கேட்டு ஃபஃபஸிஅ, திடுக்கிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயங்கர சப்தம் ஒன்று கேட்டது. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மன் அஸ்ஹாபு ஹாதிஹில் குபூர், இந்த இடத்திலே கபரிலே இருக்கக்கூடியவர்கள் யார் என்று கேட்டவுடன் சஹாபாக்கள் சொன்னார்கள், யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியே, நாசுன் மாத்து ஃபில் ஜாஹிலியா, ஜாஹிலியா காலத்திலே மரணித்த சில மனிதர்கள் அடங்க பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நஊது பில்லாஹி மின் அஸாபில் கபர், அதாபுல் கபரை விட்டும் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடுகின்றோம். அதாபின் நார், நரகத்தினுடைய அதாபை விட்டும் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறோம். ஃபித்னத்தி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய ஃபித்னாவில் இருந்தும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறோம் என்று சொன்னவுடன் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, வமாதா யா ரசூலல்லாஹ், ஏன் நாயகமே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இன்ன ஹாதிஹில் உம்மத, நிச்சயமாக இந்த சமுதாயம், என்னுடைய இந்த உம்மத்து, துப்தலா ஃபீ குபூரிஹா, அவர்களுடைய கபர்களிலே சோதிக்கப்படுவார்கள். வ இன்னல் முஃமின இதா உதிஅ ஃபீ கபரிஹி அதாஹு மலக்குன், ஒரு விசுவாசி கபரிலே வைக்கப்பட்டால் அவரிடம் ஒரு மலக்கு வருவார். அவரிடத்திலே வணக்கத்துடைய விடயத்திலே கேட்பார். அந்த நேரத்தில் ஃபஇனில்லாஹு ஹதாஹு ஃபஇன் ஹதாஹுல்லாஹு அஸ்ஸ வஜல்ல, அவருடைய நாவிலே பதில் சொல்லக்கூடிய ஒரு தன்மையை, ஒரு நேர்வழியை அந்த நேரத்திலே அவருக்கு அல்லாஹ் காட்டினால் அவர் பதில் சொல்லுவார், குந்து அபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குபவனாக இருந்தேன் என்று சொல்லுவார். பின்னர் மா குந்த தகூலு பி ஹாதர் ரஜுல், இந்த மனிதனுடைய விடயத்திலே என்ன சொல்கிறாய் என்று கேட்பார்கள், என்னை காட்டி. உடனே அவர் சொல்லுவார், ஹுவ அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய அப்தும் அல்லாஹ்வுடைய அடிமையும் அல்லாஹ்வுடைய திருத்தூதரும் ஆவார்கள், இவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆவார்கள் என்று அவர் சொல்லுவார். ஃபமா சுஇல அன் ஷைஇன் கைரஹா, அதை தவிர்த்து வேறு எதுவும் அவரிடத்திலே விசாரணை செய்யப்பட மாட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், பின்னர் அந்த பதில் சொல்லிய மனிதனை ஒரு வீட்டிற்கு கூட்டிச் செல்லப்படும். எப்படியான வீடு? கானலஹு பின்னார், நரகத்திலே இவருக்கென்று ஆகியிருந்த வீடு. உடனே அந்த வீட்டை காட்டி சொல்லப்படும், ஹாதா பைத்துக கான பின்னார், இது உன்னுடைய வீடுதான், நரகத்திலே இருக்கக்கூடியது இது உன்னுடைய வீடுதான். வலாகின் அல்லாஹ் அஸ்ஸ வஜல்ல அஸமக வரஹிமக, அல்லாஹ் உன்னை பாதுகாத்து விட்டான், வரஹிமக உனக்கு இரக்கம் காட்டி அருள் சொரிந்து விட்டான். அந்த அருள் என்ன? ஃபஅப்தலக பிஹி பைத்தன் ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்திலே ஒரு வீடாக அதை மாற்றி விட்டான். நரகத்தில் உனக்கு இடம் கிடையாது, சுவர்க்கத்துக்குத்தான் நீ செல்லுவாய் என்று அந்த மலக் சொல்லுவார். சொன்னவுடன் இந்த மனிதர் விசுவாசி சொல்லுவாராம், தஊனி, என்னை விடுங்கள், ஹத்தா அதுஹப, நான் உலகத்துக்கு சென்று வபஷ்ஷிர அஹ்லி, என்னுடைய குடும்பத்தார்களுக்கு நான் சுப செய்தி சொல்லிவிட்டு வருகிறேன். இப்படி என்னிடத்தில் மலக்குகள் வந்தார்கள், அல்லாஹ்வை பற்றி கேட்டார்கள், ரசூலை பற்றி கேட்டார்கள், நான் பதில் சொன்னேன், நரகத்திலே இடத்தை காட்டி நரகத்துக்கு நீ செல்ல மாட்டாய், சுவர்க்கத்துக்குத்தான் செல்லுவாய் என்று சொல்லி நீங்கள் சொன்னதை நான் சொல்லி வருகின்றேன் என்று அந்த மனிதர் கேட்டு நிற்பாராம். வயுகாலு லஹு, அந்த நேரத்திலே அவருக்கு மலக்குகள் சொல்லுவார்கள், உஸ்குன்,
அமைதியாக இருங்கள் என்று சொல்லுவார்களாம். அதே மனிதன் இன்னல் காபிர காபிராக இருந்தார், கபரிலே வைக்கப்பட்ட மனிதன் காபிராக இருந்தார், இதா உதிஅ ஃபீ கப்ரிஹி அத்தாஹு மலக்குன், அந்த நேரத்திலே மலக்கு வருவார்கள், அவனிடத்திலே கேள்வி கேட்பார்கள். மா குந்த தஅபுது, வணக்கத்துடைய விடயத்திலே என்ன சொல்கிறார் என்று கேட்பார்கள். அவர் சொல்லுவார், லா அதிரி, எனக்கு எதுவும் தெரியாது என்பார். லா தரைத்த வலா தலைத்த, நீ பதில் சொல்லவில்லை என்று சொல்வார்கள். பின்னர் கேட்பார்கள், மா குந்த தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இந்த மனிதனுடைய விடயத்திலே என்ன சொல்கிறாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி கேட்பார்கள். அப்பொழுது அந்த மனிதன் சொல்லுவான், காபிராக இருக்கின்ற அந்த மனிதன் சொல்லுவான், குந்து அகூலு மா யகூலுன் நாஸ், மனிதர்கள் சொன்னார்கள் அதைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். சொன்னவுடன் ஃபயல்ரிபுஹு பிமித்ராகி மின் ஹதீதின், இரும்பினாலான ஒரு சுத்தியலை கொண்டு பைன உதினைஹி, அவனுடைய 2 செவிகளுக்கும் இடையிலே தலையிலே அடிப்பார்கள் அந்த மலக்குகள். ஃபயஸீஹு ஸைஹதன், அந்த சப்தத்தை அனைவர்களும் படைப்புகளும் கேட்கும். கைர ஸகலைன், மனு ஜின்களை தவிர உண்டான மற்ற படைப்புகள் அனைத்தும் கேட்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவேதான் சகோதரர்களே, கபருடைய வேதனையை பற்றி நாங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும், பயந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அதே நேரத்திலே கபர்களை அதாபை விட்டும் பாதுகாப்பும் தேடிக்கொள்ள வேண்டும். ஆயிஷா நாயி அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்லுகின்றார்கள். ஒரு நாள் சூரிய கிரகணம் ஏற்பட்டது. அந்த நேரத்திலே மக்கள் எல்லாம் தொழுது கொண்டிருந்தார்கள், சஹாபாக்கள் எல்லாம். வைதாஹிய காயிமா, ஆயிஷா நாயகி நின்று கொண்டிருந்தார்கள். வகுல்து மாலின் நாஸ், அந்த நேரத்திலே அஸ்மா பின்த் அபீபக்கர், அபூபக்கர் நாயகத்துடைய மகளார் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வருகின்றார்கள். கேட்கின்றார்கள் ஆயிஷா நாயகத்திலே, என்ன சஹாபாக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள், என்ன தொழுகின்றார்கள் என்று கேட்கிறார்கள். ஆயிஷா நாயகி ஃபஅஷாரத் பியதிஹா இலஸ் ஸமா, வானத்துக்கு தன்னுடைய கையை சுட்டிக்காட்டினார்கள். வகாலத் சுப்ஹானல்லாஹ், அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னார்கள். சூரிய கிரகணம் பிடித்திருக்கின்றது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடாத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா நாயகி அவர்கள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவில்லை, கையினால் சைக்கினை காட்டுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ் என்றார்கள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஃபகுல்து ஆயா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியா என்று கேட்கின்றார்கள். ஆம் என்று. ஃபஅஷாரத் நஅம், நஅம் என்று சைக்கினை செய்தார்கள், தலையை அசைத்து. உடனே ஃபகுந்து ஹத்தா தஜல்லானியல் கஷ்யு, மயக்கம் எனக்கு வருகின்ற வரை நான் நின்றேன். அஸ்மா ரலி சொல்கின்றார்கள். ஃபஜஅல்து அசுப்பு ஃபௌக ரஸில் மா, தண்ணீரை என்னுடைய தலைக்கு மேல் நான் ஊற்றக்கூடியவளாக இருந்தேன். ஃபலம்மன் சரப, நான் திரும்பிய போது, ஃபலம்மன் சரப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே இருந்து திரும்பிய போது, ஹமிதல்லாஹ வ ரசூலு, ஹமிதல்லாஹ ரசூலுல்லாஹி வ அஸ்னா அலைஹி, உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். வாஸ்னா அலைஹி, அவன் மீது மிகவும் அதிகமான புகழ்களை சொரிந்தார்கள். சும்ம கால, பின்னர் சொன்னார்கள், மா மின் ஷைஇன் குந்து லம் அரஹு, எல்லாவற்றையும் நான் கண்டேன். இல்லா வக்த் ரஅய்து பி மகாமி ஹாதா, இந்த என்னுடைய மகாமிலே நான் அனைத்தையும் கண்டேன். ஹத்தல் ஜன்னதி வன் நார், சொர்க்கம் நரகம் அடங்கலாக அனைத்தையும் கண்டேன். வலகத் ஊஹிய இலைய, எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டது. அன்னக்கும் துஃப்தனூன ஃபில் கபர், அன்னக்கும் துஃப்தனூன ஃபில் குபூர், கபர்களிலே நீங்கள் குழப்பத்திற்குள்ளாக்கப்படுவீர்கள் என்று எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவித்து காட்டுகின்றார்கள். அதே போன்று அதாபுல் கபரை பற்றி சஹாபாக்களும் பயந்திருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாபுல் கபரை பற்றி எச்சரித்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே சஹாபாக்கள், கலீஃபாக்கள் முதல் கொண்டு அனைவர்களும் பயந்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த பரிதாபம் நாங்கள் பயப்படுவதில்லை. அதிகமாக மரணம் இடம்பெறுகின்ற காரணத்தினால் அவர் மரணித்தார் என்று சொல்லப்பட்டால், இன்னாருடைய மகன் இன்னார் மரணித்தார் என்று சொல்லப்பட்டால் கூட இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் செல்பவர்கள் அரிதிலும் அரிது. காரணம் பழக்கமாக போய்விட்டது. போனை எடுத்து ஹலோ என்று சொல்வதை போன்று போய்விட்டது.
இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்வதில்லை. காரணம், உள்ளத்திலே பயம் கிடையாது. பேரளவிலே மரணம் 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 என்று சொல்லி அவர்களுக்கு பழகிவிட்டது, பயப்படுவதில்லை. அதே நேரத்திலே கபருடைய வாழ்க்கையை பற்றி சிந்திப்பதும் கிடையாது. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கலீஃபா, இஸ்லாத்துடைய 3வது கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதா வகஃப அலா கப்ரின் பகா ஹத்தா யபுல்ல லிஹியதஹு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கபர்களுக்கு அருகாமையிலே சென்றால் அவர்களுடைய தாடி நனைகின்ற வரை, கண்ணீர் அவர்களுடைய தாடியை நனைக்கின்ற வரை அழுவார்களாம். அப்பொழுது கேட்பார்களாம் சஹாபாக்கள், கலீஃபாவே உஸ்மான் அலியே, துதுக்கருள் ஜன்னத்து வன்னார் ஃபலா தபுகி, சொர்க்க நரகத்தை பத்தி சொல்லப்பட்டா இப்படி நீங்க அழுகிறல்லையே, ஏன் கபரு கிட்ட வந்தா நீங்க அழுகிறீங்க என்று கேட்டால் அவர்கள் சொல்லுவார்களாம், இன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் கபர, நிச்சயமாக கபரு அவ்வலு மனாசிலில் ஆகிரா, ஆகிராவுடைய வீடுகளிலே முதன்மையான வீடு கபரு தான் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஃபைன்னஜா மின்ஹு, அதிலிருந்து ஒருவர் வெற்றி பெற்று விட்டால் ஃபமா பாதஹு ஐஸர், அதற்கு பின்னால் வரக்கூடியதெல்லாம் மிகவும் இலகுவாகத்தான் இருக்கும். வைல்லம் யன்ஜு மின்ஹு, அதிலிருந்து அவர் வெற்றி அடையவில்லை என்றால் ஃபமா பாதஹு ஷர்ரும் மின்ஹு, ஃபமா பாதஹு ஷர்ரும் மின்ஹு, இதைவிட மிக கெட்டதாகத்தான் அதற்கு பின்னால் வரக்கூடியதெல்லாம் அமையும் என்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி அழுபவர்களாக இருந்தார்கள். மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், மா ரஅய்து மன்லரன் கத்து இல்லா மன்லருல் கப்ரி அஃலஹு மின்ஹு, எந்த ஒரு இடத்தையும் நான் காணவில்லை, இல்லா மன்லருல் கப்ரி, கபருடைய இடம் அஃலஹு மின்ஹு, நான் காணக்கூடிய இடங்களை எல்லாம் விட மிகவும் மோசமான இடமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது கபருடைய இடம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி அழுவார்களாம். மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கப்ரு ஹுப்ரத்து மின் ஹுபரி ஜஹன்னம், ஒன்றோ கபரு ஜஹன்னமுடைய புதைகுழியில் இருந்தும் ஒரு புதைகுழியாக இருக்கும், நரகத்துடைய புதைகுழிகளில் இருந்தும் ஒரு புதைகுழியாக இருக்கும். அல்லது அவ் ரௌலத்தும் மின் ரியாதில் ஜன்னா, அல்லது சுவர்க்கத்துடைய பூங்காவனத்தில் என்றும் ஒரு பூங்காவனமாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவேதான் சகோதரர்களே, நாங்கள் எங்களுக்கும் எங்களுடைய சகோதரர்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அதே நேரத்திலே கபருடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பும் தேடிக்கொள்ள வேண்டும். அந்த கபருடைய வேதனையிலிருந்து நாங்கள் விடுபட்டால் போதும், அந்த நேரத்திலே நாங்கள் பதில் சொல்லிவிட்டால் போதும். அதன் பின்னால் வரக்கூடியதெல்லாம் மிகவும் இலேசாகத்தான் எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. பனு நஜ்ஜார் கோத்திரத்திலே ஒருவர் இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி எழுதுபவராக இருந்தாராம். சூரத்துல் பக்கரா, ஆல் இம்ரான் 2 சூறாக்களையும் எழுதக்கூடியவராக இருந்தார். அவர் ஒரு சந்தர்ப்பத்திலே இஸ்லாத்தை விட்டும் மாறிவிட்டார். அவர் முஷ்ரிக்காக போய்விட்டார். முஷ்ரிக்காக ஆகி ஃபர்தத்த ذلك الرجل عن الاسلام ولحق بالمشركين, முஷ்ரிக்கீங்களுடன் சேர்ந்து கொண்டு அவர் சொன்னார், அன அலமுக்கும் பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விடயத்திலே உங்களிடத்திலே மிக அறிந்தவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தாழ்த்தி பேசினார். இன்னி குந்து லஅக்துபு கைஃப ஷிஅது, நான் விரும்பியவாறெல்லாம் வஹி எழுதக்கூடியவனாக இருந்தேன் என்றும் சொன்னார். ஃபமாத ذلك الرجل, அவர் சொல்லி சில காலத்தினால் அவர் மரணித்து விட்டார். فقال النبي صلى الله عليه وسلم, இந்த செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செவிகளுக்கு வருகின்றது, இன்னான் மரணித்து விட்டார் என்று. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் அர்ல லா தக்பலுஹு, இன்னல் அர்ல லா தக்பலுஹு, அவனை, அந்த அடியானை பூமி பாரம் எடுக்காது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பூமி
அவரை பாரம் எடுக்காது என்று சொன்னார்கள். வஹத்ததனி அபூ தல்ஹா அன்னஹு அத்தல் அர்ல் அல்லதி மாத ஃபீஹா, அந்த அடியான் எந்த இடத்திலே மரணித்தானோ அந்த இடத்திலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபவஜதஹு மம்பூதா, அவன் பூமியிலே அடக்கம் செய்யப்பட்ட பின்னரும் பூமிக்கு வழியே தூக்கி வீசப்பட்டவனாகவே இருந்தான் என்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்களாம். மேலும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், மா ஷஅனு ஹாதர் ரஜுல், அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கே இருந்தவர்களிடத்திலே கேட்டார்கள், இவர் செய்த விடயம் என்ன, இவர் ஏன் இப்படி தூக்கி எறியப்படுகிறார்? கத் தஃபன்னாஹு மிராரம் ஃபலன் தக்பலுல் அர்த். அவர்கள் சொன்னார்கள், இந்த சம்பவத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே வஹி எழுதி முஷ்ரிக்காக மாறியவர், வஹி எழுதியதன் பின்னால் இஸ்லாத்தை விட்டும் போனவர், இவருக்கு பூமி இப்படித்தான் அமையும் என்பதாக சஹாபாக்களும் சொல்லி காட்டினார்கள். எனவேதான் சகோதரர்களே, நாங்கள் செல்லக்கூடிய இடம் நரகத்துடைய புதைகுழிகளாக, நரகத்துக்குழிகளாக மாறிவிடக் கூடாது, சுவனத்து சோலையாக மாற வேண்டும். அப்படி சுவனத்து சோலையாக மாறினால்தான் நாங்கள் வெற்றி பெற்றவர்களாக ஆக முடியும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான், வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தல் லங்கா, யார் என்னை நினைவு கூறுவதை விட்டும் புறக்கணித்து வாழ்கிறாரோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தல் லங்கா, அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது. வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா, நாளை மறுமையிலே அவரை நாங்கள் குருடராக எழுப்புவோம் என்று அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றார். இந்த வசனத்துக்கு சஹாபாக்களும் விளக்கம் எழுதுகிறார்கள், தஃசீருடைய இமாம்களும் விளக்கம் சொல்கிறார்கள். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், மஈஷத்துன் லங்கா, நெருக்கடியான வாழ்க்கை என்று சொன்னால் யுலையகு அலைஹி கப்ருஹு, அவருடைய கபறுகள் அவரை நெருக்கும். ஹத்தா தக்தலிப அல்லாஹு ஃபீஹி, அவருடைய எலும்புகள் எல்லாம் விலாய் முட்கள் எல்லாம் வேறுபடுகின்ற வரை, ஒன்றுடன் ஒன்று வேறுபட்டு ஆகின்ற வரை அவருக்கு பூமி நெருக்கமாக இருக்கும். மேலும் சொல்லுகிறார்கள், இன்னல் மஈஷத்தல் லங்க, நெருக்கடியான வாழ்க்கையாகிறது. ஐயுஸல்லித அலைஹி 99 தின்னீனன் என்ஹஷுஹு ஃபில் கபர். நெருக்கடியான வாழ்க்கை என்றால் என்ன? அவர் மீது அவருக்கு பாதகமாக 99 தின்னீன் என்ற பாம்புகளை சாட்டப்படும். என்ஹஷுஹு ஃபில் கபர், கபரிலே அவரை தீண்டிக் கொண்டே இருக்கும் என்று அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே போன்று சகோதரர்களே, அதாபுல் கபர் ஏற்படுவதற்கென்று சில காரணங்கள் இருக்கிறது. விவரமாக சொல்லவில்லை, சுருக்கமாக சொல்கின்றோம். முதலாவது காரணம் அல் பவுல், சிறுநீர் கழித்தல். சிறுநீர் கழித்துவிட்டு துப்புரவு செய்யாமல் விடுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கபர்களுக்கு மத்தியிலே நடந்து சென்றார்கள். உங்களுக்கு தெரியும், அந்த ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கின்றன. இன்னஹுமா லா யுஅல்லபானி வமா யுஅல்லபானி ஃபீ கபீர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இங்கே அடங்கப்பட்டிருக்கின்ற இந்த 2 பேரும் அதாபு செய்யப்படுகிறார்கள், கபருடைய வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பெரிய பாவம் செய்தவர்கள் அல்ல. ஒருவர் மகான எம்சி பின் நமீமா, கோல் சொல்லி நடந்தாலே கோல் சொல்லிக் கொண்டுதான் நடப்பார் மற்றவரை பற்றி. வகான எம்சி பின் நமீமா வஅம்மல் ஆகரு, இரண்டாமவர் வகான லா யஸ்ததிரு மின் பௌலிஹி, சிறுநீர் கழிப்பதற்காக குந்தினால் அவர் மறைக்க மாட்டார். இப்படியானவர். இவர்களுக்கு கபருடைய வேதனை அக்தரு அதாபில் கப்ரி ஃபில் பவுல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபருடைய வேதனைகளில் மிக அதிகமான வேதனை ஃபில் பவுல், பவுலுடைய விஷயத்திலேதான், சிறுநீருடைய விஷயத்திலேதான் கபருடைய வேதனை அதிகமாக்கப்படுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்றுதான் ஒருவர் மரணித்தால் அதிகமாக ஓலமிட்டு நெஞ்சிலே அடித்துக்கொண்டு தலைவிரி கோலமாக இருந்து கொண்டு அழக்கூடாது. நியாஹத் என்று சொல்லப்படும். இன்னல் மையித்த லா யுஅல்லபு ஃபீ கப்ரிஹி பின் நியாஹா, ரவாஹுல் புகாரி. ஒருவர் மரணித்தால் கபருடைய வேதனை அவருக்கு செய்யப்படுகின்றது. அந்த கபருடையவர்களுடைய குடும்பத்தார்கள் அழுவது,
அழுகின்ற காரணத்தினாலும் அவருக்கு கபரிலே வேதனை நடக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எனவேதான் சகோதரர்களே, இந்த விஷயங்களை நாங்கள் சிந்தனை செய்து, கபருடைய வேதனை எங்களுக்கு இருக்கின்றது, நாளை மறுமையிலே எங்களை அல்லாஹ் தஆலா விசாரிப்பான் என்பதையும் நாங்கள் கருத்தில் எடுத்து வாழ்ந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே தான் முக்கியமான ஒரு விடயம், கபருடைய வேதனைக்கு அடிப்படை காரணம் ஒன்று இருக்கின்றது. அதுதான் தெய்ன், கடன் என்று சொல்லப்படுகின்றது. கொடுக்கல் வாங்கல் இருந்தால் அதையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? யாரிடத்திலும் கடன் வாங்கியிருந்தால் அதை கொடுத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள். யாரை அல்லாஹ் தஆலா பாதுகாக்கின்றான்? ஷஹீதை, ஒரு ஷஹீதை பாதுகாக்கின்றான். அதே போன்று சூரத்துல் முல்கை ஓதுபவர், தபாரக்கல்லதி சூரத் இருக்கின்றது, அந்த சூரத்தை ஓதுபவர்களையும் கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாக்கின்றான். அதே போன்று ஜும்மாவுடைய இரவில் மரணித்தவர்கள், ஜும்மாவுடைய நாளன்று அல்ல ஜும்மாவுடைய இரவன்று, 2 ரிவாயத்துக்கள் வருகின்றன. இப்படி மரணித்தவர்களையும் அல்லாஹு தஆலா கபருடைய வேதனைகளில் இருந்து காப்பாற்றுகின்றான் என்பதை நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே சகோதரர்களே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எல்லோரும் மரணிக்கக்கூடியவர்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றோம். எப்பொழுது மரணிப்போம், எப்பொழுது நாங்கள் செல்லுவோம், மண்ணறைக்கு எப்பொழுது செல்லுவோம், எந்த இடத்தில் அடங்கப்படுவோம் என்பது எங்களுக்கு தெரியாது. சஹாபாக்கள் எல்லாம் இந்த விடயத்திலே மிகவும் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். மௌத்துடைய விடயத்தில், அதாபுல் கபருடைய விடயத்திலே எல்லாம் கடுமையாக கவனம் செலுத்தி அவர்கள் எப்படி அதாபுல் கபரிலிருந்து தங்களை தாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் சிந்தித்து செயற்பட்டிருக்கின்றார்கள். அதனாலே அவர்கள் பாதுகாக்கப்பட்டும் இருக்கின்றார்கள். எனவேதான் சகோதரர்களே, இந்த விடயத்திலும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த குத்பாவின் ஊடாக உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் இந்த இடத்திலே கூடியிருக்கக்கூடிய சகலருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய மௌத்துடைய நேரத்திலே தரிபாடான சொல்லை கொண்டு எங்களை தரிப்படுத்துவதை போன்று கபரிலே எங்களை வைக்கப்பட்ட பின்னரும் மலக்குகளுடைய கேள்விகளுக்கு தரிபாடான சொல்லை கொண்டு எங்களை தரிப்படுத்தி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்து செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு சரீர சுகத்தை தருவாயாக. யா அல்லாஹ் நாளை மறுமையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன், எங்களுடைய ஷேகுனா அவர்களுடன் நாங்கள் இருப்பதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த பள்ளி வாயிலை கட்டி முடிப்பதற்கு தௌஃபீக் செய்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களிலே வருத்தமுடையவர்களாக, நோயுடையவர்களாக யாரெல்லாம் இருக்கின்றார்களோ, யா அல்லாஹ் நீங்காத நோயுடையவர்களாக யாரெல்லாம் இருக்கின்றார்களோ, யா அல்லாஹ் நீங்கக்கூடிய நோயுடையவர்களாக யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு விரைவாக சுகத்தை வழங்குவாயாக. யா அல்லாஹ் இந்த ஜும்மா நாளுடைய பொருட்டை கொண்டு உன்னிடத்திலே நாங்கள் கேட்கின்றோம். யா அல்லாஹ் எங்களுடைய கபறுகளை பூஞ்சோலையாக ஆக்கி வைப்பாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி ஸையிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.